முதலாளி. அதோ வரானுங்க பாருங்க. டேய், என்னடா ரெண்டு பொண்ணுங்களோட வரான்? வணக்கம் முதலாளி. டேய், யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? டைட்டில் சாங் முதலாளி. ஓபனிங்ல என்னடா ஒப்பாரி வைக்கறாங்க? அது லேடிஸ் மலையாளி, இலகுன மனசு. ஓவர் ஆக்ஷன் பண்ண வாய் பிடிச்சு கீச்சு விடுவோம். சொல்லும் போது அழுதா போறோம். அந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெறிக்கிற வேகத்துல ஓடி வர்றாங்க. உள்ள ஒரே ஒரு பெட். அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்கா. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓன்னு கதறாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோன்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழையை கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகை நிறுத்து. நீதான் அழுவுற, அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீதானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன, நீ எங்கே அழ சொன்ன? ஏமா இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்தது, ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபா. இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதான் சார் டச் பண்ணிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராமில்ல கதை. சார், இந்த ஆள் சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமாடத்துக்கு போக வேண்டியதுதான். வாடி. நிறுத்துறா. டேய், எப்பவுமே படம் பாக்குற ஜனங்க உங்களோட புத்திசாலிங்கடா. இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்களை ஏமாத்தவே முடியாது. முதலாளி, உங்க பேரும் இந்த ஊர் பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் முதலாளி. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்கன்னு பார்த்தா எதுக்கு பார்பர் ஷாப் கூட்டு வந்தீங்க? இந்த மைக் ஸ்ப்ரே. டேய், நீங்க எத்தனை பேரை பிடிச்சாந்தீங்க? 7 பேர். வெரி குட். கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்க அந்த சலூன் கூட சலூன் காட்டுவாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுவேன். எலை எல்லாரும் அடிச்சா ஸ்ப்ரே அடிச்சாச்சுனே. அது அப்பா பேச ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு, மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயி போச்சப்பா. ஸ்ப்ரே நல்ல வேலை செய்து போல் இருக்க. மயக்கமே என்னன்னு தெரியல. தக் தஜம் எந்திரி. தேங்க்ஸ். திருப்பதிக்கு வச்சிருந்த முடிய உங்க கடையில வச்சு மொட்டை அடிச்சிட்டியே. திருப்பதிக்கு வச்சிருந்த முடியா? சரி, நம்ம கடையில மொட்டை அடிச்சாலும் உன் முடி நேரா திருப்பதிக்கு போயிடும். தைரியமா இரு. எப்படியா? அதோ அப்படி. அதெல்லாம் சரியா? திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல. ஓ, லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டே பையா, இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு? ஓ அதுவா? லட்டு வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு. அது போக சித்திரவேல நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. ஐயோ, என் தலைமுடி. அங்க என்னடா சத்தம்? பழனிக்கு வேண்டி இருந்தாரா? அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த வாயில அமுக்கு. பண்ணிட்டீங்களாடா? ஐயோ, தெரியா இது பஞ்சாமிர்தம் சொல்லி பேச மாட்டாரா? ஓ அதுவா? அது வர்றப்ப பஞ்சாமிர்தமா தான் இருந்துச்சு. பங்கு வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு. போடியா வாயில கொட்டையோட முழுங்கிறாத 3000 போகுது. சீக்கிரம் போயா. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவன் முடி வச்சிருக்கானோ அவனை பூரா அள்ளி போட்டு கொண்டா. ஓடு 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 ஓடு. ஐயோ, நம்ம பழைய முதலாளி நிக்கிறானே. நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏய் சண்முகம், குனிஞ்சு நிமிந்து கூட்டு. சும்மா நீட்டே கூட்டுற பா. ஏன்னா
தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறியே இப்படி போய் தான் எப்ப டெவலப் ஆகுது? ஏதாவது பாலாப்பணம் பழைய மண்டையில 2 மண்டையை கொடுத்தா தொழில கத்துக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க்ஷாப் வேலை நினைச்சேடா பஞ்சு ரொட்டி பழகிறதுக்கு? ஏய் உசுறு சம்பந்தப்பட்டதுடா. நீ பாட்டுக்கு பழகிறேன் கத்தி ஸ்லிப்பாகி காது கழுத்துன்னு முடியுதுன்னா ஊருக்காரங்க என்ன கண்டுபட்டதுக்கா? சரி, நான் எப்பதான் தொழில பழகிறது? அதை பாரு, அந்த பலூன்ல சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு, உனக்கு 2 மண்டையை தரேன். பா போறத பாரு அம்பானி. என்னடா லுக்கு? அஸ்டண்டா இருக்கவன் தொழில கத்துக்கிட்டா நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்ற பீதியில தினம் பலூனை செய்ய பண்ண சொல்றானே. இன்னைக்கு பண்றா சூப்பரா. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. ஏய், இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங்கை இவங்களுக்கு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? டஸ்ஸா இருக்கும். கிழிச்சது போதும், போ. போறேன் போறேன் போறேன்டி. அண்ணே கேட்க முடியாது, கடையை தரங்க. கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் ஸ்னேக் கட்டிங் சப் கட்டிங் சிசர் கட்டிங் ஜம்பர் கட்டிங் பம்பர் கட்டிங் சச்சின் கட்டிங் சல்மான் கட்டிங் டாப் கட்டிங் பாப் கட்டிங் அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார் இந்த சண்முகம். யோ என்னையா கொய்யாக்கா முறுக்கு விக்கிற மாதிரி முடி வெட்டுற தொழில் எப்படி கொண்டு வந்துட்ட? மொபைல் கட்டிங் சார், மொபைல் கட்டிங். மொபைல் கட்டிங்? ஆமா சார். காலம் போற வேகத்துல நீங்க எங்களை தேடி வரவனா சார்? நாங்க உங்களை தேடி வர்றோம் சார். டிராபிக்லயும் ரயில்வே கேட்லயும் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் சார். ஃபாரின்ல போய் பாருங்க, யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது? யோ ஐடியா நல்லா இருக்கியா? எப்படியா வெட்டுவ? ஏன் வெட்ட முடியாத? உடம்பு உள்ளதுக்கு தலைய வலி நின்றுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதான் சார் சல்மான் கான் கட்டிங். 20 ரூபீஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏயா பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும் போது ஆடு மாடு மூக்கின் சேர்த்து மெஞ்சிராது. யோ இதை வச்சுதான் பல பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கேன். தாடியை மட்டும் எடியா, மீசி எடுக்காத. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்சு எடுத்து உன்னை கேடி ஆக்குறேன் பா. வாயத்துல குடிச்சுக்க குடிச்சுக்க குடிச்சுக்க. இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் ஓங்கிட்டு தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லில போட்டு தள்ளிடுவாங்க. 10 10 10 10 இந்தாப்பா 10. சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சார். கட்டிங் சார் வேணாம் சார். கட்டிங் சேவிங் சார். சேவிங் கட்டிங் கட்டிங் வேண்டாம் வேண்டாம். ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீல? பாக்குறவன் பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேர் வச்சு அசிங்கமா இருக்காது? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்டை ஓபன் பண்ணு. கேட்டை தொடங்கயா. என்னையா கேட்ட நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்ப இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வருஷ கணக்காச்சு போலாம் ரயில். அட பாவிங்களா, இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கம்யா. என்ன என்னமோ திங்க் பண்றான்? நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில ஏறது வாயால. என் வாயி பல்லாக்கில ஏறின வாயி. டேய் நம்ம கடை மேல கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. என்ன முனங்கல்? என்ன நம்மள பார்த்தானு பதறி ஓடுறானுங்க. இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? மதுரைக்கு போகாதேடி, அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். அதருத உங்குத்தம்மா, அதருத எங்குத்தம்மா. அம்மா அம்மா. ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடுற நீ? சார் அடுத்த வீடா? என்ன சார் சொல்றீங்க சார்?
யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு போய் சொல்ற? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார். நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கல்யாணம் போட்டாவ. அட ஆமா. பிடி டீச்சர் சார், என்ன பல்கா இருக்கா பாருங்க. ஏண்டா உன் பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்னு வேடிக்கை பாக்குற? என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கு நீங்க உண்மை சார், இங்க வாங்கல, நீல ஒரு தடவை பாருங்க. இங்க வாங்க. அட ஏன் சார் நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச பாருங்க. இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க. பார்த்தேன். குட் ஆங்கிள். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. எப்படி? ஒயிட் ஆங்கிள். இப்ப நீங்க தலையை சாச்சு பாருங்க. ஆம்ச பாருங்க. அர்னால்ட் மாதிரி இருக்கா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இரு. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா சார். இப்படி அப்படிமா பாத்துட்டு தான் சார் லைஃப் லென்த்தா ஓட்டணும். இது தெரியாம அவசரப்பட்டு அடிக்கிறது. ஏன் சார் திடீர்னு என்ன ஓட்டணும்? இல்ல சார், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? அப்படி இல்ல. வா உள்ள வா. ஓகேமா. மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ற. அதான் கரெக்ட்மா. ஒரு நிமிஷமா. யோ என்ன வந்தீர்ல, அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்ல. இப்ப இவன் முந்திட்டா பாரு. போப்பா போ சொல்லுமா. சொன்னா போறதில்ல. வணக்கம் சார், வாங்க வாங்க. ஏய் அண்ணே, கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்ல, காலிஃப்ளவரா என் குல்ஃபா. சாரி பிளட் வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? யூஎஸ்பி. யூஎஸ்பியா? ஹவுசிலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை என்னெல்லாம் மொத்தத்துக்கு கொண்டு வந்து இறக்குறேன். உன்னால முடியலனா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. 10,000 அட்வான்ஸ். என்ஜாய். அரே பாய், இந்த பார், தினமும் 30 கோழி, 6 ஆடு, 400 மீன், 750 முட்டை. அது மட்டும் இல்ல, எறா, சொரா, புறா, காடை, கௌதாரி இதெல்லாம் உன் கடையில இல்லனாலும் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தர. அதுக்கு 15,000 ரூபாய் அட்வான்ஸ். வாட் இஸ் திஸ்? புறா குண்டே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குது. என்ன கடை இது? பார்த்தா தெரியல. ஓ, பாலு அழகு நிலையம் பார்பர். திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடின்னு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 rupees. டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறது இல்ல. மறையூர் பாரதி சிந்து நதியின் மிசை நில. ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்திருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும் பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பால்ல தண்ணி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிறியா அதுல கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5,000 rupees. I take the money, I send the bill. Bye. ஏய் கேஜி கேஜி. ஐயா, நான் பிறந்திலிருந்து 500 ரூபாய் பச்சை நோட்டு தான் பாத்துருக்கேன். இப்படி 1000 ரூபாய் சிவப்பு நோட்டு பார்த்ததே இல்ல. ஆமா, இப்படி வாரி வாரி வழங்குதே. நீ யாரு? உனக்கு சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டர் தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும்போது டைட்டில்ல நாகர்கோயில் நாகராஜன் போடுவாங்களே, பாத்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை இப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சரக்கு அடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டயலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். வட்டி வசூல் பண்றதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு வரான் இவன். அடாடாடாடாடாடாடாடா, என்ன அமைதி, என்ன குணம், என்ன மரியாதை. கடவுளே, சில பேரை மட்டும் தான் அப்படி உயர்வா படைச்சிடறான். வா, நீங்க யார பத்தி சொல்றீங்க? வேற யார பத்தி? சூப்பர் ஸ்டார். என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை. என் பேரை சொன்ன உடனே சட்டு எந்திரிச்சு, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாருயா. உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சியா. நிஜமாவா? நீ வேற, இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் என்ன குதிக்கிறானுங்க. ஏசி வேனை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காருயா. சூப்பர் ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் தான்யா.
நிஜமாவே நீங்க அவர் பாத்தீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஷீட் எடுத்து கொடுத்தாருப்பா. டேய் அது என்னடா ஷீட் அது? கால் ஷீட் அந்த ஷீட் தான். வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், உடனே ஒதுக்கிட்டாருப்பா. சாப்பாடெல்லாம் செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி பண்றேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது மட்டுமா, எத்தனை பாட்டில் ஸ்காட்ச் வேணும் முதலாளி கேட்டார். அதுக்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டார். மியூசிக் கொஞ்சம் ஓவரா இருக்கு, போய் ரீ ரெக்கார்டிங்க கம்மி பண்ணு. அந்த அசோக் குமார் நடிக்க போகும்போது நான் போய் நடிச்சுட்டு வரட்டுமான்னு என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாரா. நானும் சரி சரி போய் நடிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த இடத்த விட்டு எழுந்து போறாரா. டேய் நம்ம அவரை வச்சு பூஜை பண்ணடா. அங்க இவருக்கு போட்ட பூஜை நமக்கு தானே தெரியும். நிறுத்திட்டாங்க 300 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. பெரிய கயிறை கட்டி நம்ம ஊரால யாரு கிட்ட போகாதபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பெரிய துப்பாக்கியோட கருப்பட போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ், யாராலையும் கிட்ட போக முடியாது. என்னடா உளற? இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போடா. யாரு இவரா? இவரதான் போலீஸ் அடிச்சு வேட்டிய உருவுனத என் 2 கண்ணால பார்த்தனே. ஆமா, இந்த வேஷ்டியை எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்பை விட்டு கீழே இறங்கல. டேய் இடத்த மாத்து. முதலாளி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசிங் கதை சொல்றேன், கட் பண்ணா. முதல்ல உன்னை கட் பண்றேன், உளர்வாயா? ஏய், பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமாருக்கு அதான் பிடிக்கும். அவன்தான் முதலாளி. லொகேஷன்ல இருந்து போன். போய் பேசிட்டு வாடா. ஹலோ, என்னடா அங்கேயும் சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்ல, பிடிச்ச பெரிய மீனை செட்ல கொடுத்து சின்ன மீன் சைஸ்ல கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. டேய் சொல்றத செய்டா, 12 வருஷமா அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டா குடுக்குறவனுக்கு பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்ல, உட்டாலங்கடி வேலை செய்யணும், புரியுதா சார்? டேய் அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? சார் என்னை விடுங்க சார், உட்காந்துக்கிற ஜீப்ல அதான் பூதம். அவர் தான் சார் முதலாளி. யாரு? டிடி கேஷ்ல வட்டி கட்டின மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கே, அவனா? சார் ஊர்ல பெரிய பணக்கார சார், தோட்டம் தருவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறார் சார். அவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு சார். ஒண்ணு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் துறவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். சார் நீங்க அவர் பத்தி தெரியாம பேசுறீங்க சார். நீங்க ஏதோ சினிமா பைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்துக்கிறார் சார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட பைனான்ஸ் பண்ணுவா சார். டேய், முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு ஃபைனான்ஸ் தரேன்னு சொல்ற முதல் முட்டாளை இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு? சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறார் சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வர மாட்டாரா? அவருக்கு என்ன கால் ஆனியா? சார் அவர் பெரிய முதலாளி சார். காட்ரேஜ் பீரோமா வந்துட்டு அவன் முதலாளி பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான். சும்மா நிக்கிறேன், சொல்றானா யாருன்னு? உங்க முதலாளியோட எங்க பாஸ் வசதியில பெரிய ஆளியா? அந்த ஆளுக்கு வர சொல்லி ஓடுறா பூதம், எல்லாம் வேலைக்குள்ள போட்டு அமைக்கிடுவேன். வந்து அடி வாங்கி கொடுத்துட்டு போறா. என்னடா என்ன சொல்றான் அவன்? எதுக்கு மசிய மாட்டீங்க முதலாளி? ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொன்னல, அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த புறம்போக்கு பொறுக்கி நான் வந்து பாக்குறது, என்னைய வந்து பார்க்க சொல்லுங்கிறான். அவங்களோட பெரிய பெரிய சொல்றான். சொந்த வசனம் மாதிரி தெரியுது. ஐயோ தெய்வமே, நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். முதலாளி பவர் என்னங்கறத அவங்ககிட்ட இப்ப காட்டுறேன் பாரு. தரடா கதவை. டேய், மீன் மாட்டிச்சா இல்லையா? ஹலோ, உங்க பேரு எனக்கு தெரியாது, ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சுட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உங்களை எதுக்காக நான் பார்க்க வந்தேன்னா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும். அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. எது பெட்ஷீட்டா? யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்ட் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார் கிட்ட நீங்க தான் என்ன அறிமுகப்படுத்த. டேய், அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயாங்க. அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீனை டெய்லி நானே பிடிச்சு வந்து கொடுப்பேன். காக்கா பிடிக்கும் போது உனக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்போ நாங்க மீன் தான் பிடிக்கிறோம், நீ கிளம்பலாம். கிளம்பு. டேய், டென்ஷன் பண்ணா சொல்றான். டேய், மீன் மாட்டச்சேலடா. ஒரு மீனோட மாட்டல உங்களா? ஐயோ. டேய் என்ன வண்டியா? சீக்கிரம்டா. ஏறடா. என்னடா பால் ரெடியா? இந்த 50 லிட்டர் இறங்கும் பால். இந்த காணியாத்து கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்ன வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே, என்ன இது ஷூட்டிங் வண்டினே, இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மட்டும் எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை கொடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து இன்னைக்குமே ஐடியா கொடுக்கறது. அண்ணே, தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல? இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான்.
வரண்ணே. ரைட், சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் முண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டோ எடுக்கணும்டா ஆண்டவா. பாய், see you. வெற்றியோட திரும்புங்கண்ணே. உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சன்மா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதான். யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா, என்ன அழகு. ஐயோ, கிளம்பிருச்சே. ஐயோ, சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ஷூட்டிங் எல்லாரும் கரெக்டாக நம்மளுக்கு சேர்ந்து கிளம்பிடுவோம். ஏறுங்கண்ணே. உண்மையிலே உங்களை பார்க்கணும் சாமி. நின்றுச்சு. அப்பாடா, ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துருந்தோம். இது என்ன எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கு. என்னையா நீங்க எங்க நிக்கிறீங்க? கடைக்கிட்ட நிக்காம வேற எங்க நிக்கிறது? கடைக்கிட்டயா? இந்த கடையின் முதலாளி சலூன் சண்முகம். ஆமா, ஏன் கடை? ஐயோ, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டனே. என்ன முதலாளி நீங்க? சார், ஷார்ட் ரெடி. டைரக்டர் கூப்பிடுறாரு, காஸ்டியூம் போட்டுங்க. போடா வரேன். இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. போடா வரேன், டென்ஷன் ஆகுற. போடா. ட்ரெஸ் அப்படி வச்சுட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தால போயிடுச்சு. இது வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கேன். சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. ஆக்ஷன். இப்ப எங்கிட்டு போறது? எங்க இருக்காருன்னு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ, இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் Dress சேர்ந்துட வேண்டியதா. சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர்? மதுரை ஃபைட்டர்? மதுரை மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா?
மாஸ்டர்னா என்ன அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அத ரிகர்சல் தானே பாத்திர வேண்டியதானே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தைரியம் இருந்தா ஏமலிய கழிப்போ. யோ பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற? டேய் இருங்கடா எங்கடா அனுப்புறீங்க? देखिए साहब के पास कोई आया है, पकड़ो उसको। பரவாயில்ல யாரு? ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ அதே முடி, அதே மிச, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஐயோ நான் தானா? அதே பார்த்து நீதானா? நீ பாத்துங்கன்னா எவனும் நம்புவானா? நீ எங்கடா சொல்லுவ? யாத்தடா நீ யாருகிட்ட பேசுற? அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மொத்த கஷ்டமா. சரி கண்ணா, என்ன வேணும்? அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. சரி சண்முகம். அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. சண்முகம். அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. சண்முகம். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா. சரி சலூன் கடை சண்முகம். என்ன வேணும்? அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம். சரி எங்க உன் வைஃப்? ஐயா பைப்பு. ஒண்ணும் பயப்படாதீங்க. மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி. ஆமா வாங்க, வேமா வாங்க. புது ஜிப்பா எப்படி இருக்கு? சேட்டு கல்யாணத்துக்கு ஷெனாய் வாசிக்கிற மாதிரியே இருக்கிற. ஏய் அதையும் கரெக்டா இல்ல, ஜிப்பா சூப்பர். அங்கிருந்தே லுக் விட்டேன். ஜிப்பா சூப்பர் சார். நான் விளையாட்டுக்கு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. இதுக்கு என்ன சொல்ற? ஏய் மகாலட்சுமி இங்க வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்கிற? சரி போ. நல்ல பொண்ணு, தெரிஞ்ச ஃபேமிலி தான். என்ன ஒரே குறை, குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஏன்டா ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்ல? டாக்டர் எல்லாம் போனாலும் குழந்தை பிறக்காது. ஏன்? ஏன்னா அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நான் சொல்லல இந்த ஜிப்பா தள்ளி இல்லையா சார்? இந்த ஜிப்பாவை எங்க சார் எடுத்தீங்க? கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார். அப்பவே சொன்னாரு சூப்பர் ஜிப்பா. இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல. என்ன ரேஞ்ச பாத்துட்டா இவன்? ஏன் ஒவ்வொருத்தனா கொண்டு காட்டிட்டு இருக்கேன் நீ? இதை இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? டிவில பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதைத்தானே போட்டிருக்காங்க. நான் பார்த்தது இல்லையே. அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ. அங்க மாவு சிதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பான். அதை ஆல்டர் பண்ணா இதுடா. நீ கவனியா சார்? இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க? நீ எவ்வளவு நேரம் இருப்ப? கடைசி வரைக்கும் இருப்பேன். அப்ப நாங்க உடனே கிளம்புறோம். அடுத்து எங்க இருப்பீங்க? நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறதா இருக்கிறோம். இதுக்கு உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம்? யோ போயா சார். இந்த ஜிப்பாவை யாரோ பார்த்தாங்க, என் வைஃப் பார்க்கல சார். இதான் உன் பிரச்சனையா? நேரா இவரை கூட்டு போய் உன் வைஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து விடு. என் ரிலேட்டிவ் எல்லாம் காட்டுறதுக்கு இவரு என்னத்துக்கு சார்? இந்த ஜிப்பா போதாதா? என்ன என்னமோ மாங்காய் மடை நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க, என் வைஃப் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என் கண்ணுலயே நிக்க, எனக்கு வாயிலே நிக்குதுடா. ஏன்னா ரசம் ஆயிட்டு என்ன பண்றது? சுடுதண்ணிய சாம்பார்ல கலக்கி ஊத்தேன்டா. சரிண்ணா. அந்த பூக்காரரை கூப்பிடுமா? பூ பத்தல அடிச்சுக்கோங்கண்ணா. தெரியாம பட்டுடுத்து. வெள்ள ஜிப்பா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ. ஐயோ அரப்பா ஊத்திட்டானே. அட உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குண்ணா. உப்பு தூக்கலா இருக்கா? எனக்கு கப்பு தூக்கலா இருக்குடா. எப்ப செஞ்ச சாப்பாடுன்னு தெரியல. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வீட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம். சாரி, பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கலாம். அடடா, தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு மேல ஊத்துறா பாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலாம். ராஜி என்ன இப்படி பண்றீங்க? இவன் என்ன குரோட்டன் செடியா ஆளாளுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? ஏன்டா நீயும் டென்ஷன் ஆகாம உங்களை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கற? வேற என்னடா பண்ண சொல்ற? இவங்க யார் தெரியுமா? மாமா பொண்ணுங்க. போலீஸ் டாக்டர்ஸா? டேய், என் சொந்த மாமா பொண்ணுங்கடா. இந்த டீஸ்பூனுக்கு டி-ஷர்ட் போட்ட மாதிரி நிக்குது, அது யாரா? அது குட்டி பிசாசு ஆர்த்தி. ஹாய். ஹாய். இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்குது. இது பெரிய பிசாசு ராஜி. ஹாய். என்ன கொஞ்சம் இழுத்து விடுறாடே உள்ள. இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு, என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்றான். ஹாய். ஹரி, என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. நான் தான் இந்த ரெண்டு பிசாசையும் பெத்த பிசாசு. ஹாய். அங்கிள், ஆர்த்தி எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சாப்பாட்டுலாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. இட்லி ரெடியா இருக்கு. இட்லியா? இட்லியை மட்டும் எடுத்து வாங்க, சாம்பார்லாம் இங்க தானே இருக்கு. இந்த ஏரியாவில் நான் பத்மபூஷன், ஷர்ட்ட கரெக்ட்னா நான் ஒரு ரித்திக் ரோஷன். என்ன பத்தி என்ன நீ ஃபீல் பண்ற? சாரி அங்கிள், நீங்க யாருன்னே தெரியலையே அங்கிள். இப்போ என்ன சொல்றீங்க அங்கிள்? அங்கிள்னா என்ன?
காதல் ஜோதி காதல் ஜோதின்னு ஒரு படம் வந்திருக்கான். அத போய் நம்ம பார்க்கலாமாடா? ஓ எஸ். அங்கிள் அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவறாளே. வர்றேன்டா. எப்படி 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 நாங்க ஓல்டு நீங்க யூத்தா? எப்படி பிக்கப் பண்ணா பாத்தியா? ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்ட் தெரியுமா உனக்கு? முதல்ல உனக்கு தெரியும். வெயிட் 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 வெயிட். நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லனா? சொல்லலனா? நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ஃபிளாட்டுக்கு வரணும். தோத்தா பாத்துக்கலாம், கேளு. ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா? எம்சி மெக்டால் விஸ்கி. பழம்னா? ஆர்சி ராயல் சேலஞ்ச். பக்தி படம்னா? ப்ளூ ஃபிலிம் முழு நீல வண்ண சித்திரம். பாத்திருக்கியா? ஏ பட்டன் போடுறதுனா? இளம் பெண்களை மடக்கிறது. ஹே ராம். முத்தம். சிப்ஸ்னா? அழகான ஆண்கள். காலாபானினா? காலேஜ் ஹாஸ்டல். சிபிஐனா? செருப்பு பிஞ்சிருண்டா இடியட். பிஎம்கே? பக்குவமா மடக்கப்பட்ட காதலி. டிஎம்கே? 1 2 3 4 5 தெரியலன்னா சொல்லு, என் ஃபிளாட்டுக்கு தான் வரப்போற. 8 9 டிஎம்கேனா திடீரென முளைத்த காதல். பில்லு பே பண்ணிட்டு வா. கேள்வி கேக்குறானா? உருவாக்கினதே நாங்க தான். 2 கல்யாணி 2 நெப்போலியன் கொடுப்பா. எங்க சார் பூஜை? வழக்கம் போல நம்ம ஹரி வீட்ல. அப்படியா? மச்சான், இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுடா. கூத்து கூத்துன்னு கூத்தாண்டவரவே ஆயிடாதீங்கடா. பாத்து ஹரி ஓபன் பண்றா, அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும். சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறாங்களே. கரெக்டா? ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப, பரவாயில்லையா? யாரு நீங்க? ஏன் ரூம் கதவை திறக்கறீங்க? இது என் வீடு. நீங்களா யாரு? இவன் தான் சுப்பு. இவனும் ஹரி தான் ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்டெல்லாம் அவனே கொடுக்க சொல்லிட்டேன். ஓ, நீதான் அந்த சுப்புவா? ஆமா, நீங்க? நான் ஹரியோட அம்மா. இந்த மேட்ரு ஹரிக்கு தெரியுமா? இது என்ன கையில பார்சல்? இது ஒண்ணு இல்ல, இது பூஜை சாமானுங்க. ஓ, நீங்களும் பூஜைக்கு தான் வந்தீங்களா? நானும் ஊர்ல இருந்து பூஜைக்கு தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்களும் பூஜைக்கா? ஹரி அம்மா குடிப்பாங்களா? குறையுதேடா. அம்மாக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கலாமா? புகை வருது தெரியல. அவன் கூப்பிடுறது நிஜமான பூஜைங்களா? நிஜ பூஜையா? அப்படின்னா நாய் கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல்ப் அடிச்சுட்டு அப்படியே கம்பெனி டீடலாம். ஓடியா ஓடியா ஓடியா. பூஜைக்கு வந்துட்டு எங்கப்பா வெளிய போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, எனக்கு டஸ்ட் அலர்ஜி. நான் அடுத்த வருஷம் வரேன். போமா புகையில உட்கார்ந்து அலர்ஜி எல்லாம் போயிடும். உள்ள வந்து உட்காருங்க. அல்லி உட்காரு. நாங்க ஹரி அங்க இருக்கிறோம், நீ அப்புறமா வா. இப்படி வாப்பா, இப்படி வந்து உட்காரு. இல்லம்மா, பையெல்லாம் அங்க வச்சிட்டு வந்துடுறேன். பூஜை சாமான எதுக்கு கையில வச்சு அலையற? ஐயர் கிட்ட கூட அவர் பாத்துப்பாரு. வாங்கிக்கங்க. பறக்காதே, நெய்ய ஊத்துங்க. பைய அப்புறம் தரேன். ஆட்டா பாடுவோம் போல தெரியுது. ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது சுவாமி. இருக்கிற வாய்ஸ் போடுப்பா, ஏதாவது பாடுப்பா. பாட்டு பாபா பேஷா பாடலாமே. பாலமுருகனை பத்தி பாட சொன்னா பாபா பிளாட்சி போறதுகள் எனக்கு தான் வராதுன்னு சொன்னோன்னு. உங்களுக்கு முருகர் பாட்டு தானே இவ பின்னுவோ. மாதிரி ஆயிட்டான் பையன். பக்தி பரவசம் ஆயிட்டான், அதான் ஆடுறான். பிரதர் மேல லார்டு முருகா வந்திருக்கார். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டாரு. இவன் கிறிஸ்டினாச்சே, சான்ஸே இல்லையே. பழனிமலையா இருந்தானே, பரங்கிமலையா இருந்தானே, லாடு லாடு தானே. முருகா மலையேறி விடுறாப்பா. அவர் மாட்டேங்கிறாரு. அம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டேய், உன் ஆள் ஷீலா வந்திருக்காடா. ஷீலாவா? பாத்தீங்களா, பிளைன்ஸ்க்கு வந்துட்டான். என்ன ஷீலாங்கிறார்? வேளான்னு சொன்னேன், அது உங்க காதுல ஷீலான்னு விழுந்துடுத்து. கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே மாலா. நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சைக்காலஜி டெஸ்ட். 3 கேள்வி கேக்குறேன். நேரா போற ஒரு கடல் வருது, உன் மனசுல என்ன தோணும்? அந்த கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் போலான்னு தோணும். சபாஷ். கடல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கை. அதை நீந்தி கிடக்கணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய ஆர்வத்தை காட்டுது. கொஸ்டின் நம்பர் 2. நேரா போற ஒரு பெரிய சுவர் வருது, அப்போ உன் மனசுல என்ன தோணும்? அந்த சுவரை தட்டி பாப்பேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சூப்பரா. சுவருங்கிறது மரணம்டா. அதை நீ தட்டி பார்க்க நினைக்கிறியே, அது உன்னுடைய தைரியத்தை குறிக்குது. கொஸ்டின் நம்பர் 3. காஃபியை பத்தி உன் ஐடியா என்ன? காஃபியா? டீ காஃபி. காஃபினாலே எனக்கு புத்துணர்ச்சி நினைப்புதான்டா. ஐ லைக் இட் ஸ்ட்ராங். கொஞ்சம் குடிச்சா கூட ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னு நினைப்பேன். டேய், ஏன்டா சிரிக்கிற? காஃபிங்கிறது வேற எதுவுமே இல்லடா, அது உன்னுடைய காதல் வாழ்க்கையை குறிக்குது. அதத்தான் புத்துணர்ச்சியா வேணும், சூடா வேணுங்கிறானே. அப்படியா? காஃபி உனக்கு எப்படி? எனக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா போதும்னு இருக்குறா. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா? அத ஊத்தி வச்சிருந்த டபரா இருந்தா போதுங்கிறாடா. மிஸ்டர் மணி. யாரு சார்? குட் மார்னிங் சார். ஏய் சுப்பு. டேய், நானும் அவரும் ஒரே காலேஜ்டா. நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் அவர் அங்கேயே இருக்காருடா. மக்கு கேஸா? சாச்சா, ப்ரொஃபஸரா இருக்காரு. பாத்தீங்களா சார், மரியாதை. வெரி குட், ஐ லைக் இட்.
சார் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, நீங்க என்ன அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க? காஃபி சாப்பிட போறேன். காஃபினா ரொம்ப இஷ்டமா உங்களுக்கு? ஆமாப்பா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன். எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதுல இருந்தே காஃபி. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவீங்க? கணக்கே கிடையாதுப்பா, எக்கச்சக்கம். அதாவது காஃபியோட தரம், அவைலபிலிட்டி இதை வச்சு நான் மட்டும் சாப்பிட்டே இருப்பேன். இவ்வளவு ஏன் இப்ப கூட ஒரு நாளைக்கு 4 காஃபி சாப்பிடுறேன். அதுல ஒண்ணு 7 மணிக்கு எழுந்தோன்னு பெட் காஃபி. பெட்ல சாப்பிட்டா பெட் காஃபி. சார் இத்தனை வாட்டி காஃபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? எங்க டாக்டர் கூட சொல்லுவாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா காஃபி சாப்பிடுறது கம்மி பண்ணீங்கன்னுட்டு. நான் கேட்கல. காஃபி கொடுத்து சாப்பிட்டுட்டே சார். உங்களுக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் காஃபியா ஃபில்டர் காஃபியா? இன்ஸ்டன்ட் காஃபி வேஸ்ட்பா. ஃபில்டர் காஃபி லேட் ஆனா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு, மாடி விட்டு மாமி குடுக்குற இன்ஸ்டன்ட் காஃபி என் ஒய்ஃபோட ஃபில்டர் காஃபியோட சூப்பரா இருக்கும். என்ன அடிக்கடி கிடைக்காது. ஆமா, நீங்க வெளியெல்லாம் காஃபி சாப்பிடுறது இல்லையா? வெளி காஃபி நான் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் காஃபி தானே கேக்குறேன், சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அவங்க வேற ஒருத்தர் சாப்பிட்ட பாத்திரத்துல குடுக்குறாங்க, அதை நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது, அங்க காஃபி போடுறது யாரு? ஆம்பளை, அதனால நான் சாப்பிட மாட்டேன். வாங்க நம்ம வீட்டுல ஒரு காஃபி சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 25 கோடி பணத்தை ஒபாமா கிட்ட வாங்கிக்க. வர்றப்ப பில்லனை பார்த்து ஒரு 2 மூட்டை வெங்காயம் இப்படி வாங்கிட்டு வந்துரு. அடி செருப்பால தீவிரவாதின் நினைப்பு. சார் சார் குட் மார்னிங் சார். ஏண்டா இந்த உருப்படாத பேச்செல்லாம் நிறுத்த மாட்டீங்களாடா? நல்லா பரீட்சை எழுதி ஒரு 80 மார்க் வாங்கினா தான் என்ன? 100 மார்க் வாங்குவேன் சார். யாரு நீ? ஜோக் அடிக்காத சார். நீங்க மட்டும் ஜோக் அடிக்கல, நான் உங்களை பார்த்து ஜோக் அடிக்க கூடாதா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க. சார், ரயிலில் கடைசி பெட்டியாக இருந்தாலும் இன்ஜின் எவ்வளோ வேகம் போகுது அதே வேகத்துக்கு தான் சார் பெட்டியும் வரும். நாங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவோம். இது ஜோக் இல்லை சார், சீரியஸ். நாயரே, நிர்வாணமா ஒரு டீ போடு. ஏய், ஆடை இல்லாம டீ போட சொன்னியா? கூட மாத்தி போடலாம் நினைச்சேன். முதல்ல துணியை மாத்தி போடு, உட்கார முடியல, நாறுது. ஏன்னா அப்படி வெட்டி அரட்டை அடிச்சு பொழுத போக்குறீங்க? வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற பாருங்க. நாயரே, முட்டையை நம்ம உடைச்சா ஆம்லெட், அதுவா உடஞ்சா கோழி குஞ்சு. அவசரப்படக்கூடாது, போடு. தத்துவம் அதெல்லாம் உனக்கு வராது. டேய் ப்ரொஃபஸரா? சார் குட் மார்னிங் சார். இங்க இருக்காங்க சார். சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் என்ன இங்க பாருங்க, மண்டையில எறும்பு இருக்கு. அது ஏன்டா எங்கிட்ட காட்டுற? நீங்க தானே சார் சொல்லுவீங்க உன் மண்டையில எதுவுமே ஏறாதுன்னு. பாத்தீங்களா, எறும்பு ஏறுது. நீ எல்லாம் இருக்கேங்கிறதுக்காக தான் டீ கூட சாப்பிடாம போயிட்டு இருக்க. காலங்காத்தாலே கலாக்கிறியா? சிப்போ அதெல்லாம் சொல்லணும். மண்டை வெற்றி கொடி கட்டு, ப்ரொஃபஸரை முட்டும் வரை முட்டு, நாயரு டீ போட்டு ஓட்டு டீயா. நாயரு இங்க வாயா. நாயா அது டீல ஈ செத்து கிடக்குது. நேத்தை கூட நீ சாப்பிட்ட பிரியாணில கோடி செத்து கிடந்துச்சு, அதை தூக்கி போட்ட சாப்பிட்ட. இவ்வளவு பக்கனையா பேசுறிய, என் வாங்கி சாப்பிட்ட காசை திருப்பி கொடுறான். யோ நாயரே, எங்கிட்டே காசு கேக்குறியா? நான் யார் தெரியுமா? என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கா. உன் வீடியோவை ஊரே பார்க்கணுமா? அந்த எம்எம்எஸ் குள்ள வர என் ஃப்ரெண்டு தாண்டியே. இன்னொரு தடவை காசு கேட்டேன்னு வச்சுக்கவே, அவன்கிட்ட சொல்லி போடு தெளிப்பிடுவேன். எனக்கு நேரம் சரியில்லை. ஏய், ஏன்னா தேவையில்லாம அதையும் இதையும் பேசுற? இது பிரச்சனை ஆயிட போகிறா? டேய், நாங்கெல்லாம் பிரச்சனையை பார்த்து பின்னாடி போறவங்க இல்லடா, அதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுகதான். நாங்கெல்லாம் யானை நெஞ்சில முட்டி தூக்குறவங்க. நீ எல்லாம் குழந்தை மாதிரி உங்க அம்மா முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க, அதை திண்டுபிட்டு ஓரமா போய் தூங்கு. காலேஜுக்குள்ள சிறுத்தை பூந்துருச்சாமா, நான் போய் சிறையில் அடிச்சுட்டு வந்துடுறேன். கரெக்டா? நாயரு, குழந்தைய மிரட்டாதியா? சரிங்க தம்பி. சரிங்க அண்ணன்னு சொல்லியா? ஏன்டா மச்சான், ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க, பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ்ஸா ஓட்ட சொல்லுவானுங்க. ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படித்தான் அப்படி கெக்க பக்கன்னு சிரிக்கிறியோ? ஏண்டா, கந்தனை கொலை பண்ணி ஒருத்தன் எம்எம்எஸ் அமிச்சானே, அவனை போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியலையா? வழக்கம் போலதான் போலீஸ்காரங்க குழு அமைப்பாங்க. ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க. கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. டேய், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஏடா மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? அப்ப என் கூட வா, போய் 2 கொலை பண்ணலாம். ஐயோ, தா அவனை குடிப்பா. யார் அவன்? சும்மா தம்மாச்சுக்கு சொன்னா என்ன வம்புழுத்து மாட்டி விட்டுற போல இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வாசனம்? என்னங்கடா, எங்க அம்மா கொடுத்தனுப்பட முறுக்கு. தா. எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்கால தான் அனாதையானே. என்னது, முறுக்கால் அனாதையானியா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல, பூரி கட்டியால ஒரே போட எங்க அப்பா என் தலையை போட்டு பொழந்துட்டாங்கடா.
2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏன்டா செங்கலு முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காடா உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழாடா. நான் வீட்டுக்கு போனா கடா வெட்டுவாங்க. எங்க ஊருக்கு போனா கோழி அடிப்பாங்க. டேய் எங்க வீட்டுக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்தா உன்னத்தை அடிப்பாங்க. டேய் நாங்களா தெரியுமா ராஜா பரம்பரை. புள்ளி ராஜா பரம்பரை தானே. கொஞ்சம் உஷாரா. டேய் 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 ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ, தண்ணி, ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர், பிராந்தி, ரம்மு என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு. 199 ரூபா செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும். ஆளும் மண்டையும். சார் பால் நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா, நயன்தாரா, அசின் என்று சொல்லி பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க போல இருக்கு. சூப்பர் ப்ரொபோசர். குட் மார்னிங் சார். கேட்டேனா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. ஹலோ எம்எம்எஸ் தெரியுமா சார்? சொல்லுங்க சார். கொலைய வீடியோல பாத்திருக்கியா? என்ன சார் வேணும் சார்? எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் வேணாமியா. நீயும் உன் பொண்டாட்டின் டிவில ப்ரோக்ராம் போறீங்களா? நீங்க மக்களுக்கு எந்த இலவச வெட்டு சிலை கொடுத்தீங்களோ அதே வெட்டு சிலை கட்டிக்கிட்டு நீங்க போய் பொங்க வைக்கிறீங்க. அத நான் டிவில பார்க்கணும். ஏய் சொன்னதை செய்யறேன் சார். இல்ல ஓ வீடியோவை உலகமே பார்க்கும். செய்யறேன் சார், செய்யறேன் சார். இப்பவே வேறு சட்டையை மாத்திக்கிட்டு உடனே வந்து பொங்கல் வைக்கிறேன் சார். சரி சார். சத்தாயா மினிஸ்டர். சீக்கிரம் போட அவரு, சீக்கிரம் அவரு. என்னங்க 3.5 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மூடு வருதா உங்களுக்கு? மூடாம்ல, வாய மூடுறி. இந்த புடவை கட்டிக்க. என்னங்க இந்த புடவையை போய் நான் எப்படிங்க கட்டுறது? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே இறங்கி வாடி. ஏங்க என்னங்க சேலை இது தாவணி மாதிரி உடம்பெல்லாம் அங்கங்க தெரியுதுங்க. மூடிக்கிட்டு வாடி. மூட முடியலங்க, சேலை ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயோ வாய மூடிக்கிட்டு வாடின்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. ஆரம்பி. நான் எப்பொழுதுமே மக்களின் நண்பன், உங்களில் ஒருவன். அதனால்தான் மக்களுக்காக கொடுத்த இலவச வேட்டியையும் சேலையையும் நானும் என் மனைவியும் கட்டிக்கொண்டு இங்கு பொங்கலிடுகிறோம் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றுமே ஏழை பங்காளன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கொடுக்காத வாக்குறுதியையும் எப்பொழுதுமே நிறைவேற்றுபவன். ஒண்ணும் புரியலையே. என்னங்க சொல்றீங்க? உடவையை சுத்தி காட்டுறீ. இது ஏன் நம்ம கிட்ட சொல்றாரு? எனக்கு மக்கள் மீது பற்றில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னார்களே, இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள்? இவனே ஒரு மொல்ல மாதிரி இவன் இலவச வேட்டி துண்டு போட்டுட்டு வந்து பொண்டாட்டியோட பொங்கல் வைக்கிறான். எல்லாம் டிராமா மச்சி. டேய் அந்த டிராமாவுக்கு டைரக்டரே நாங்க தான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, சின்னதா கேம் விளையாடலான்ட்டு அந்த எம்எம்எஸ் கொலகாரன் நம்ம தானு இந்த ஆளுக்கு ஒரு போனை போட்டு ஒரு மிரட்டி விட்டோம்ல. எப்படி டெர்ராயிட்டானு பாரு. டேய் என்னடா விளையாட்டு இது? ஏதாவது பிரச்சனை முடிய போகுதுடா. ஐயா இவ யார பிரச்சனை? டேய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நாங்களா பிரச்சனை வந்து யாரு நெஞ்சில முட்டுறீங்களான்ட்டு. சொன்னா புரிய மாட்டேங்குது மாப்ள. வாழ்க்கையில பாடம் படிப்பு புத்தகம்னு இருந்தோம்னு வச்சுக்கவே திரில் இருக்காது, ஒரே கஜப்பா இருக்கும். சரி நீ என்ன பண்ற, ஓடி போய் உன் புத்தகத்துல மயிலு குட்டி போட்டுக்கான பாட்டு ஓடியா. ஓடு ஓடு ஓடு. கட்டி புத்தகம். டேய் இவ்வளவு போல்டா பேசுறிய, செல் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சா என்னடா பண்ணுவ? டேய் நாங்கெல்லாம் கொலம்புலயே நீந்துற மீனுடா. போன் பண்ணதே உன்னோட செல்ல இருந்துறியா? டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க? சார் ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்தா பொட்டனும் போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வராரு. அவர் நான் டிகிரி அவங்க இருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்றா. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா? சார்
யாரோ விவசாயம் பண்ண போறாங்க அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரி தான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய், என்ன பெண்கள்லாம் மான்கள் மாறிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மான். அப்பா, உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வரல இவன் வரலன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சிட்டு இருந்தா. சரி, நம்மால அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாயை கெடுக்கணுமேன்னு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பரீட்சைன்னு சொன்னான். கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோடைய அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிங்கடா அவனை. நான் கதையை உண்டா பண்ணி சொல்றேன். வேற பாபா மர்கையா, வேற பாபா மர்கையா, வேற பாபா. ஐயோ பாபா மர்கையா. எங்கட வெயில்ல உட்கார வச்சிட்டு நாயக கதையை உண்டா பண்ணி சொல்றேன். மச்சான், உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்கிட்டே போய் கேளு. புதிய வானம் 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 வானம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. டேய், நம்ம திம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துட்டியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளேயே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்துட்டியாடா? டேய், இன்னைக்கு பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வேற லீவ் ஆச்சேடா. திம்ஸ் யாரா தள்ளிட்டு வராங்க. அப்ப உருட்டிட்டு வந்தியா? வேறடா. வேறயா? அந்த பின்னாடி வர்ற பின் லேடியவா? அடா பாவி, ஒரு பாட்டிய போய் ஓட்டிட்டு வந்துட்டியாடா? ஏய் வாய மூடுறா. ஏன்? ஊர் பிரச்சனைக்காக மினிஸ்டர் பார்க்க கூட்டி வந்திருக்கேன். மினிஸ்டர் பார்ட்டி தானே பாக்கும். மினிஸ்டர் பார்ட்டி அது எப்படி? ஓ, அதுக்கு தான் அந்த கூட்டணியா? ஹாய் திம்ஸ் ஈஸ்வரி, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? ஒத்த வாங்க போறேன். ஜாலிக்கு சொன்னேன். டேய், அந்த மூட்டை புடிச்சலாம் கொண்டு உள்ள வைங்க. கையில இருக்க லக்கேஜ் கொண்டு உள்ள வைன்னு சொன்னேன். உங்க தாத்தன் செத்தன்னைக்கு நெத்தில இந்த 4 நாள் திருடிட்டு போய் பீடி வாங்கி குடிச்ச நாராயணன் தான நீ? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயி போச்சு. அந்த நாராயண சாமி நீதானடா? நோ நோ நோ, இவனேதான். நோ, மை நேம் இஸ் நரேன். நாரையா கொக்கோ. ஊர்ல இருக்கும்போது நல்லா அழகா கருப்பா இருந்தேன். இப்ப நம்ம சக்கச்சவன் செவந்து போய் அசிங்கமா நிக்கிறேன். ஆமா ஆமா, எக்மோர்ல இருந்து இறங்கும் போது பான் பறக்க போட்டு ஒரு சேட்டு நக்கிட்டாரு. அதுல தான் செவந்து போயிட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லதான். எதுக்காக ரிசப்ஷன்ல நின்னு பேசணும்? ரிசப்ஷனா? வா உள்ள போய் ஃபேக்டரில நின்னு பேசலாம். யூ ஃபாலோ மீ. மாமா வாங்க. ஹாய். வணக்கம் சார். இதெல்லாம் என்னோட ஸ்டாஃப். வணக்கம் சார். வணக்கங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். இது என்னோட சீனியர் ஸ்டாஃப். அப்புறம் என்ன மாமா, எப்படி இருக்க? ஏதோட அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கேன். அப்ப அரசாங்க வேலை? டேய், அரசாங்க இயந்திரம் முந்தி மாதிரி இல்லடா. அடிக்கடி பழுது அடைஞ்சிருது. திடீர்னு வேலை பாருன்றான், ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வரல. அதனால கவர்மெண்ட் வேலையை சைடு ஆக்கிட்டு இத மெயின் ஆக்கி மாவு மிஷின்ல போட்டு ஃபேக்டரியை ஓட்டிட்டு. திடீர் மாவா? ஆமாடா. அப்ப இதெல்லாம் சப்ளை தானா? இதுதான் சப்ளை, இதெல்லாம் ஸ்டாஃப். பாஸ், மனிஷா கோயில்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அத சர்வீஸ் கூட சரியா போயிடும். ஓகே பாஸ். மனிஷா கோயில்ல சர்வீஸ் கூட்றியா? ஏய், தப்பா நினைக்காதடா. மனிஷா கோயிலாங்கிறது 3 லிட்டர் மாவு மிஷின்டா. நான் என்ன பண்ணிவிட்டேன், சைஸ் வாரியா மிஷினுக்கு பேரை வச்சுட்டேன். 2 லிட்டர் கஜோலு, 1.5 லிட்டர் ஐஸ்வர்யா ராய். பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, அது ஷில்பா செட்டி. ஏன்? அப்பதான்டா பசங்க பக்கத்துல நின்னு பக்குவமா வேலை செய்யறாங்க. எப்படி? சூப்பர் மாமா. ஏமா இந்த மாசம் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? சார் கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார். சம்பளம் தான் நான் கொடுக்க முடியும், கூட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு மெட்ராஸ்ல வேற ஆள் இருக்காங்க. நீ மாமான்னா அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுறா? ஏமா? ஏய், உடனே மினிஸ்டர் பார்க்கணும்ல? இன்னும் கிளம்பாம இருக்க? நாங்க குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம். ஏய், பொம்பளை ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம், ஆம்பளை ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷம். எப்படி சூடு சார்? பாத்ரூம்ல மும்தாஜ் இருக்காங்க, நல்லா குளிங்க. மும்தாஸா? இல்லடா, கீட்டருக்கு அவங்க பேரை வச்சிருக்கோண்டா. அப்பதான்டா இந்த பசங்க குளிக்கிறானுங்க. வேற யாரும் இல்லையா? குத்ரா ஏஜமா குத்ரா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஐயோ, என்னாச்சுங்க?
சும்மா. சும்மாவா? Thank you. என்ன? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். டாலிக்கடி பாடம் 93, 94. எனக்கு அது வேணும். எது? அது. போய் எடுத்துக்கோ. எப்படி எப்படி எப்படி? சிம்பிள். நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்ன்றது அவரோட ஆம்பிஷன். நீ போய் இங்கிலீஷ்ல பேசினாலே அதை கரெக்ட் பண்ணிடலாம். எஸ் எஸ். தேங்க்ஸ். எஸ் தேங்க்ஸ். எஸ். ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க 2 பேரை ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டிய ஈஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? ஆறுமுகத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சிக்கி திக்கி திணறி தெரிச்சு ஓட போறான் பாரு. அப்பதான் யார் ஜோக்கர்? ஓ, அவன் பீட்டர்ல வீக்லாடா. ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. தண்டால எப்படிடா? போங்க, நான் வாய் வலிக்குது. பால்லாம் குடிச்சா பத்தாது, எக்ஸசைஸ் பண்ணோம்னா. I'm Swapna. I'm a model. What's your name, yeah? என்னடா சொல்றா? அவங்க பேர் சொப்னாவா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம். ஆறுமுகம்? Six face? I like it. என்னம்மா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன். அவன் என்னடா நான் வண்டி வண்டியா பீட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? You exercise every day? பாடி. What is this? எலி. Really? சுண்டலி. சுண்டலி. சுண்டலியா? சுண்டலிக்கே இந்த ரியாக்ஷன்னா பார்த்துட்டான்னா If I exercise every day, even I'll get sundali like this. சுலா. டேய். நல்லா வேணும். Thank you. Six face. Can I come tomorrow for exercise? I also want to get Kashmir. 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 Beautiful Kashmir. Kashmir. Wonderful Kashmir. Escape ஆறுமுகம். பாத்தியா, பீட்டர்ல அப்பீட் ஆயிட்டான். அவன் பீட்டர்ல வேணா அப்பீட் ஆயிருக்கலாம், ஆனா பாடியில ஃபிட் ஆயிட்டான். அதான் ஆறுமுகம். அவன் வேணா ஆறுமுகமா இருக்கலாம்டா, ஆனா நான் 100 முகம். நான் சர்ட்ட கலட்டி நீ பார்த்தது இல்லையே. பஸ் தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. என்ன முடிவுன்னு நாளைக்கு காலையிலே பா. Wow. I know. Shake it, shake it, shake it, shake it. 505. 5. ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங்கயா. முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. இன்னைக்கு என்ன சூப்? யானைக்கால் சூப். அப்படியே 4 காலையும் போட்டுற சொல்லு. அப்ப அவங்க அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுச்சு. என்னங்கறாது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ, ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா? சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம். நான் 6 ஃபேஸ் கிட்டே கத்துக்கிறேன். பை. 6 ஃபேஸ். என்னப்பா செகிரிட்டாங்க? இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காய போட்டிருந்த பாவாடையில் நாடா உருவிட்டு போனது. இதாண்டா அது, இதாண்டா அது. 6 ஃபேஸ். 6 ஃபேஸ். ஐயோ. ஓ. எங்க அது? எனக்கு தெரியாதே. ஆமாடியா. What are you doing here? 50 பைசா காணுங்க, அதான் தேடி. What 50 பைசா? இங்க இருக்கா? What? You told me you'll work it with me. See, I'm ready. But you're not ready. சுலா. What? சுலா. What
சொல்லா யூ ஆர் கமிங் ஆர் நாட் லிசன் ஃபேஸ் யூ ஹேவ் அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ் நான் சும்மா வெறுப்பேட்ல தான் போய் சொன்னேன் நல்ல பாஸ் நேத்து காஷ்மீர் கார்கில் சமாளிச்சு பாண்டியடா இப்போ என்ன பண்ண போற சிக்கிம் பூட்டான் மணிப்பூர்னு ஏதாவது லாட்டரியை வச்சு பாடுவோம் தேங்க்யூ ஈஷ் இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுங்க அதான் சொல்லல எனக்கும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைதாங்க முடியாம போச்சு எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும் அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் டேய் இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க யாரு நான் தான்டா நரேன் மே கம் இன் வேண்டாம் என்ன தடுக்காதீங்க ஏ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லு என் வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கத்துறேன் கெஞ்சுறேன் கதறேன் அவர் காதுல விழவே இல்லை நான் அவர் கால்ல கூட விழுந்தேன் ஆனா அவர் கருணை காட்டல ஏய் வாத்தி இல்லையா அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் வெள்ளவா வெச்சுக்கிறேன் குரு தான் நம்மளை கைவிட்டுட்டாரே இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்சேன் டேய் இங்கிலீஷ் கத்துக்கவடா நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம் என்ன படம் ஷேம் பப்பி ஷேம் நாராயணா சீக்கிரம்டா படத்தை போட்டுருவாங்க டேய் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாடுறா ஆமா இவ்வளவு ஏங்க பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும் ஐட்டம் ஐ லவ் யூ அதாங்க அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க அட பாவி ஐ லவ் யூ டீச்சர் ஆறுமுகம் என்ன டீச்சர் என்னடா இது நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி இரு அட பாவி காந்திஜி சத்தியாகிரகம் பண்ணும்போது ஸ்டாப் இட் ஐ ஹேட் யூ என்கிட்ட இனிமே பேசாத ஏன் சப்ரா புத்திசாலி அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது ஓகே நீங்க கவலைப்படாதீங்க இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான் அறிவு கிடையாது உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல எல்லாமே சொல்லி தரேன் பாஸ் உங்களை கவுத்துட்டாளே இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா போய் பேசுறேன் புரளி பேசுறேன் பித்தலாட்டம் பண்றேன் ஃப்ராட் பண்றேன் இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாளுடா உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வரேன் I will show you the world ஐயோ இன்னைக்கு நைட்டே பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன் I am ready என்னடா மீல்ஸ் ரெடிங்கிற மாதிரி சொல்றா எந்த மீல்ஸ் ரெடி ஆகுது இங்க A for apple ஆப்பிள் பாஸ் ஏப்பார் ஆப்பிள் சொல்லிட்டு ஆப்பிளே தூக்கி ஊட்டுறா பாஸ் ஏண்டா அப்படினா E for elephant வருமே எதனா தூக்கி ஊட்டுவா B for ball அடா பாவி ஊர்ல கிரிக்கெட் விளையாடி எத்தனை கிழவிங்க மண்டைய உடைச்சிருக்கான் அப்பெல்லாம் தெரியாதா இது பால்னு C for catch ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் C for cat தானடா அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க நீ நாளையில இருந்து வேற கம்பெனி பாருங்க சாரி பாஸ் உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாஸ் ஐயோ ஃபீலிங் ஏன்டா இவ்வளவு லேட்டா வருது இல்ல பாஸ் என்ன யாரோ பின்னால அடிச்சிட்டாங்க உன்னியுமா ஏய் கீழ இறங்குடா ஐயோ ஈஸ் அம்மா என்னது கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம ஒரு பொண்ணோட ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க யாரு நாங்க டீசன்சி எல்லாம் பாக்குறோமா நீ உள்ள பாரு ஆர்மு உள்ள ஒரு இன்டீசன்ட் ப்ரொபோசலே பண்ணிட்டு இருக்கான் ஆறுமுகமா ஆமா உள்ள பாரு எட்டி பார் உள்ள ஒரு பிட்ட பார் D for darling என்ன இப்படி பண்றோம் எல்லாம் உன்னாலதான் நானா ஆமா நீ ஆரம்பிச்சு வச்சது தானே இப்பவே B for ball C for catchங்கறான் இப்படியே விட்டாக்க L for love S for sex வரைக்கும் போயிரும் பாஸ் ரிசர்வ் பண்ணது நீங்க டிராவல் பண்றது அவனா அங்க சொல்லு அதாவது மேடம் இப்போ என்ன பண்ணனும் என் பெர்த்தை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடு நிறுத்தம் எல்லாத்தையும் நிறுத்தம் உள்ளே விட்டு வெளியேறி விட்டு விளங்க முடியா பரீட்சை நான் நொந்த குமாரா பாசா வெயிலா தெரியலையே R for rabbit S for ஐயோ கரண்ட் போச்சுங்க
சொல்றதுக்கு வாயும் கேட்கறதுக்கு காதும் இருக்கும்போது வெளிச்சம் எதுக்கு? நம்ம கண்டினியூ பண்ணலாம். கட்டானது கரண்ட் மட்டும் இல்லடா, அவங்க கனெக்ஷனும் தான். இதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க பேரு? சீ, அதெல்லாம் தொடாதீங்க. சரி, என்னடா இது? உள்ள இங்கிலீஷ் பாடம் நடக்கலடா, இங்கிலீஷ் படமே ஓடுதுடா. அடமா ஒண்ணுமே தெரியலையே. பாஸ், நான் வேணா போய் விளக்கெடுத்து வரட்டுமா? ஆமாடா, அது ஒண்ணுதான்டா நான் இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. விடியிற வரைக்கும் அவங்களுக்காக புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சொப்னா நான் விரிச்சுக்கோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்கார்பியோ. உனக்கு இன்னில இருந்து டைம் நல்லா இருக்கும். தேங்க் யூ. நீ என்ன ராசி? எனக்கு கேன்சர். கேன்சரா? சி 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 சி. கேன்சர்னா நீ நினைக்கிற வியாதி இல்ல. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. ஓஹோ, உன் டைம் எப்படி இருக்கு இப்போ? எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் லவ் லெட்டர் கொடுக்க வரும்போது தானே அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? கேன்சருக்கு எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். சொப்னா, ஒரு நிமிஷம். சொப்னா, என்ன? இதை ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத? உனக்கு கேன்சர்ங்கிறது. இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான், சொன்ன. கேட்காது ஏன் தப்புதான். பாஸ், என்னாச்சு பாஸ்? சொப்னாவுக்கு கேன்சர் ஆண்டா. பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர்ங்கிறது நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கும் தெரியும்டா. இந்த ஆள் கேன்சர் ராசியை நோய் நினைச்சிருக்காரு. இதை வச்சு பணத்தை கலந்துட வேண்டியதான். நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன் பா. என்னடா? சினிமா பாக்குற பழக்கம் உண்டா பாஸ்? கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா பாஸ், அதே சினிமாவில் அந்த நோயாளிட்ட டாக்டர் கடைசியா காட் இஸ் கிரேட்னு சொல்லுவார். காடா? நீ என்னடா சொல்ற? திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். திருப்பதியா? எதுக்கு? என் அன்னைக்கு அண்ணி நான் சொன்ன சொப்புனா அன்னைக்கு குணமாக நாடு. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. பாஸ், ஓ செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடறானுங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. போயிட்டு பாஸ், இதை வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஓ, வெங்கி மேல் திருப்பிலாம் இருக்காரு இல்லையா? அப்ப மேல இருந்து எடுத்துறேன். இத வித்துரு. இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுற. உண்டியல்ல போட்டுற. எவ்வளவு செலவான பரவாயில்ல, சொப்னாவுக்கு குணமாகணும்டா. போக பாஸ். கோயிந்தா பாலாஜியை கேட்டதா சொல்றான். புற்றுநோய்க்கு சித்த வைத்தியமா? நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குதம்மா. ஏழுகுண்டவாடா கோவிந்தா கோவிந்தா. யாரு வந்துட்டியா? உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. தரிசனம் பண்ணிட்டியா? என்ன கூட்டம், திவ்ய தரிசனம் பாஸ். இந்தாங்க பாஸ். கொண்டா. சொப்னாவுக்கு எப்படியாவது அந்த வியாதி குணமாகணும். அப்பதான் நான் நல்லா. டேய், என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற. ஐயோ, பவர் கட்ல கடைக்கார பார்சல் மாத்தி கட்டிட்டானே. பாஸ், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னடா? திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக? அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதா, லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ, அவரே போட்டிருக்காரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். சப்னாக்கு சரியாயிருமா? நான் இதை சாப்பிட்டுமா? நான் விரதத்தை முடிச்சிட்டு வந்தேன். ஹாய். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தஞ்சொல்ல. பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே. இது என்னையா எப்ப பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருக்க? சந்தோஷமா பாடு. பாடுற சொப்னா, பாடுற. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் பாடுறேன். ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி காமினி காமினி கமினி. ஓ போடு ஓ போடு ஓ போடு. என்ன நரேன் ஓ போட சொன்னா ஒப்பாரி வைக்கிற? எப்படி சொப்பனா, எப்படி? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொப்பனா. வியாதியா? ஏன் மறைக்கிறேன்? அன்னைக்கு குஜாக்கோ கிட்ட உனக்கு கேன்சர்னு சொன்னதே நான் கேட்டுட்டேன். லூசு,
அவன் கிட்ட என் ராசி கேன்சர்னு சொன்னேன். கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. ச்சே. பாஸ் வாடா வா. வணக்கம் பாஸ். என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். பாஸ் எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். எதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேக்குற ராஜா நீ? சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? ஆமா. என்ன பண்ண போற நீ அங்க? அங்க போய் அன்னைக்கு வேண்டிட்டு வர போறேன். அன்னைக்கா என்ன வேண்ட போற? அழகு குத்த போறேன். ஏண்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே. ஏன் பாஸ் தூக்குறீங்க? உன்னை அமுக்கத்தாண்டா. ஏண்டா டேய், கடக ராசிய கேன்சர்னு பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா. டேய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. என்னங்க கலாட்டா? என்னங்க கலாட்டா? தள்ளு தள்ளு தள்ளு. டேய் என்னடா அம்மாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட்டு பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது புரியல. என்னடா பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல, சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா, ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காசன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூ டர்ன் எடுங்க. போங்க. உன்னை தான்டா சார் மேட்ரு. வண்டி யா திரும்பி போக சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோவே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸ புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்க தெரியாத ஆளா இருக்காரு. ஓ அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார் வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான். சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்கதான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி வட்டி திரை கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. மனவர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்குன, நீ அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1 கால் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா மவனை வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்டா நடந்துகிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? பழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுறேன்? சும்மா இரு, இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வேற புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே அப்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏன் சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன?
10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்சவன்டா நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க. ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. காந்தி மியூசியம் வந்து ஏதோ பாழடைஞ்ச பழைய பில்டிங் நினைச்சேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. அனுபவி ராஜா அனுபவி. என்னடா இது யாரையுமே காணோம். ஹலோ 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 மைக் டெஸ்ட். நீ கத்துற காந்தி தாத்தா வந்துருவார் போல இருக்கா. நீ சொல்றதுல பாதி கரெக்ட் சத்யா. காந்தி வரல, அங்க பாரு ஒரு தாத்தா வராரு. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா மெஸ்ல இருந்து 1/2 பிளேட் பிரியாணி வேணும். கவுண்டர் க்ளோஸ் பண்ணி. இந்த மியூசியத்துக்கு இன்சார்ஜ் யாரு? எங்க ஐயா தான். ஹாய் ஹாய் ஹலோ 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 ஹலோ. ஐ அம் கந்தசாமி, கான்ஸ்டபிள் கந்தசாமி. திஸ் இஸ் சைதை சத்யா மெக்கானிக். ஏய் இந்த கோர்ட்ல இருந்து வந்து ஆர்டர் எடுத்து பெருசு கையில கொடு. ஓ எஸ் எஸ். இந்த பெருசு. சத்யா பெருசுக்கு ஏன் வாயில நுர தள்ளுது? மீசடாது நீ வேற. நீங்க வரீங்கன்னு எனக்கும் கோர்ட்ல இருந்து ஆர்டர். இஸ் இட்? நீங்க இங்க தங்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யூ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு Dress போட்டுக்கிட்டு சுத்த கூடாது. வெட்றீங்க வா. ஐயா இந்த மாதிரி Dress தான் உங்களுக்கும் தச்சு வச்சிருக்கேன். இத போட்டுக்கிட்டு தான் நீங்க இங்க எது? இந்த குர்தாஜி பாவா? இந்த குர்லா கூட உண்டா? அது மட்டும் இல்ல, நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கா? அது ஒண்ணும் இல்ல சத்யா. காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. நாம மூச்சா போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கணும். ஏன் சார் நாங்க சின்ன பசங்களா? படுக்கையிலேயே மூச்சா போறதுக்கு எதுக்கா அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? 4 மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு 5 மணிக்கு தயாராகணும். 5 மணிக்குள்ள குளிக்கணுமா? ஆமா. 5 to 6. காபி குடிப்பீங்கல்ல? இல்ல இல்ல, பிரேயர் நடக்கும். நீங்க 2 பேரும் தவறாம கலந்துக்கணும். 5 மணிக்கே பிரேயரா? ஆமா. 6ல இருந்து 7. இப்போ என்ன ஐட்டா சார்? அவசரப்படாதீங்க. இந்த லைப்ரரி, இந்த ஹால் இதெல்லாம் கிளீனா தொடச்சி சுத்தமாக்கணும். சுத்தம். 7 to 8. இங்க உள்ள கக்கூசை எல்லாம் பினாயில் போட்டு அலம்பி விடணுமா? இல்ல இல்ல கொஞ்சம் கொடு. பிரேக் த ரூல். ஏதோ கோர்ட்ல சொன்னாங்களேன்னு கிளம்பி வந்தோம். 15 நாள் ஜாலியா மதுரையை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தா கண்ணா பின்னாடி கண்டிஷன் போட்டு கட்டுப்பேத்துறிய பெருசு. டேய் சிறுசு, இத போய் எங்க ரூம்ல இடா. யா திஸ் ஆல்சோ. டிராபிக்கே சுட்டு. இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம். ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா. என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பெரிய ஜட்ஜ் தெரியுமா? போய் காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய் அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாய. எங்க வாத்தியாரா இவரு? வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வர்றதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்க எழுந்திரீங்க. டேய் உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்? நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்காதீங்க. நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எழுந்திரிக்கணும். ஓகே டான்.